துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்ற நல்ல ஒரு ஃபேமஸான எழுத்தாளர். அவர் தன்னுடைய புஸ்தகத்துல ஃபெதர்ஸ் ஃபார் ஆரோஸ் அப்படின்ற புஸ்தகத்துல ஒரு சபையை பத்தி அவர் விதமா எழுதியிருந்தார். அந்த சபை மக்களுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை பத்தி அவர் எழுதியிருந்தார். அதாவது சபை மக்கள் அநேக நேரத்துல சபையில நடக்கிற எந்த ஆராதனையும் பங்கெடுக்கவே மாட்டாங்க. 3% மக்கள் ஆராதனைக்கே வரமாட்டாங்க. நியூ இயருக்கு, கிறிஸ்துமஸ்க்கு இந்த மாதிரி தான் வருவாங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு இன்சிடென்ட அவர் குறிப்பிடுறார். ஒரு நாள் என்னாச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. எப்படி மழை வர மாதிரி தான் தெரியுது. அப்ப ஒரு பிரதர் என்ன பண்ணாரு, மழை வர மாதிரி இருக்கு, இந்த வாரம் நம்ம என்ன பண்ண வேணாம், ஆலயத்துக்கு போக வேணாம்னு சொல்லி அவர் முழு குடும்பத்தை என்ன பண்ணிட்டாராம், மழை வர மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டார். ஆனா அதே டைம்ல கொஞ்ச நேரம் அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது, அவருக்கு பிடிச்ச மியூசிக் கான்சர்ட் வந்து பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் தூரத்துல நடக்குது. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்கு இந்த மியூசிக் கான்சர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணாராம், மழையிலையும் ஒரு கேபை புக் பண்ணி முழு குடும்பத்தை எங்க கூட்டு போனாரா, அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு கூட்டு போனாராம். அடுத்து 2வது ஒரு நபர் வந்து காலையில வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து பயங்கர டயர்டோட வீட்டுக்கு வந்தாராம். எப்படி ரொம்ப டயர்டோட வந்தார். அப்ப அவருக்குள்ள சொல்லிட்டாரா, இன்னைக்கு நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், வேலை பார்த்துட்டேன், அதனால இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போக வேணாம், என் உடம்புல ரொம்ப சோர்வா இருக்கு, நான் அடுத்த வாரம் போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், வீட்டுல இருந்தாராம். வீட்டுல இருக்கும் போது அவருக்கு ஞாபகம் வந்துச்சான், அவருடைய பிசினஸ் கிளைண்ட் வந்து அவருக்கு எமர்ஜென்சியா ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தார், பல லட்சம் உள்ள ஒரு ஆர்டர். அப்ப அவர் அவ்வளவு டயர்டா வர்றார் நைட்டு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, என்னது, நம்ம பிசினஸ் கிளைண்ட் பல லட்சம் உள்ள ஆர்டர் கொடுத்திருக்காரு, அதை இன்னும் நம்ம பண்ணாம இருக்கமேன்னு சொல்லி அந்த டயர்ட் மத்தியிலும் என்ன பண்ணாரா, அதே இரவு என்ன பண்ணாரா, எஞ்சி நைட்டு விடிய வர வரைக்கும் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் வேலைக்கு போனாராம். அடுத்து 3வது ஒரு சகோதரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப எதை பார்த்தாலும் பயப்படுற ஒரு சகோதரி. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மழை பெய்யுது, ஒருவேளை நடந்து போனேன்னா என்ன ஆயிடும், வலிக்கு விழுந்துரும், மழை நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும், நான் நடந்து போகும்போது வலிக்கு விழுந்துருவேன், அதனால ரோடு எல்லாம் ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம வீட்டிலேயே இருப்போம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சர்ச்சுக்கு வராம மழையினால வலிக்கிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணாங்களாம். இதான் நல்ல காரணம் தானே, ஏன்னா இருட்டா இருக்கும், வழியில வலிக்கு விழுந்துடக்கூடாது. கொஞ்ச நேரங்கள் பொறுத்து ஞாபகம் வருது, நியூஸ்ல செய்தி வருது, இந்த மழை வந்து 2 நாள் என்ன பண்ணும், 3 நாள் வந்து புயலாய் மாறி இருக்கு, அது 3 நாள் விடாத மழையா இருக்கும். அப்ப அந்த சகோதரிக்கு பயம், ஐயோ நாளைக்கு வேலைக்கு போக முடியாதே, ரொம்ப முக்கியமான நாளைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கால்ல ஒரு பூட்ஸை போட்டுட்டு கீழே வழுக்காம ஒரு கொடையை பிடிச்சிட்டு ரெயின் கோட் வாங்க போனாங்களாம். கடைசியாக ஒரு ரொம்ப கஷ்டப்படுற, காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒரு கூலி வேலை செய்யற ஒரு நபர் இருந்தாராம். ரொம்ப கஷ்டப்பட்டு சுமந்து வேலை செய்யற ஒரு நபர். அவர் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாராம், சீக்கிரம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த மழையின் மத்தியில் எங்க கூட்டு போனாராம், ஒரு ஆலயத்துக்கு கூட்டு போனாராம். அப்ப 3 இதுல 2% மக்கள் ஆலயத்துக்கு வரவே இல்லை. ஆனா அந்த ஜெப கூட்டத்துல யார் மாற்றம் இருந்தா தெரியுமா, அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குடும்பமும் ஊழியர் மட்டும் இருந்தாராம். கர்த்தர் அந்த 2 குடும்பத்தை மாத்திரம், ஊழியர் குடும்பத்தையும் அந்த கஷ்டப்பட்டு ரெகுலரா சபைக்கு வந்த அந்த குடும்பத்தை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எழுதியிருக்கார், God doesn't bless empty chairs. சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் காலியான நாற்காலிகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் கிடையாது. நம்ம ஆலயத்துக்கு வராம நீங்க உட்கார்ற இடம் காலியா இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல என்ன வராது, கடந்து வராது அப்படின்னு அந்த புக்ல அவர் வந்து எழுதியிருந்தார். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆலயத்துக்கு வராததுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். அங்க அநேக காரணம் இருக்கலாம். வியாதி இருக்குது, உடம்பு பலவீனமா இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, டயர்ட் இருக்கு, டைம் இல்ல, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீங்க எவ்வளவு காரணம்னாலும் சொல்லலாம். ஆனா ஒன்றை நாம் நல்லா அறிந்து கொள்வோம், நாம் விசுவாசியா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனால் நமக்கும் ஆலயத்திற்கும் ஒரு தொடர்பு இல்ல, நமக்கும் ஆண்டவரை ஆராதிக்க நம் ஆலயத்துக்கு வராம இருப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்க வேண்டிய நாற்காலியில் நீங்கள் அமராவிட்டால் கர்த்தர் இந்த நாற்காலியில் ஆசீர்வாதம் கிடையாது, நாற்காலியில உட்கார்ந்திருக்க உங்கள் மேலதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் வீட்ல உட்கார்ந்து பாக்குறேன், நான் டிவில பாக்குறேன், நான் என்ன பண்ண ஆன்லைன்ல வர்ஷிப் பண்றேன். நீங்க எதுலயும் வர்ஷிப் பண்ணிட்டு போங்க. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சபை கர்த்தருடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை என்பது ஊழியக்காரர்களுடைய சிந்தனை கிடையாது. Church is not a pastor's plan. சபை என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து போதகர் நினைத்த காரியம் கிடையாது. அவர் நினைச்சா சரி ஒரு சர்ச்சை உண்டு பண்ணுவோம். இல்ல இல்ல இல்ல, வசனம் சொல்லுகிறது சபை என்பது தேவனின் இருதயத்துல இருந்து அவர் செயல்பட்டதா இருக்கிறது. சபை வந்து கர்த்தருடைய திட்டமா இருக்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கதான் இருக்கிறது? சபையில தான் இருக்கு. நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் நாம் ஆராதனைக்கு கூடி வந்து, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையான் சரி, வெள்ளிக்கிழமை ஆராதனையான் சரி, தவறாமல் வந்து கூடி வருவோமானால் எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்றும் கர்த்தர் எங்கதான் வைத்திருக்கார்? சபைகள்ல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க இருக்க செய்தியின் தலைப்பு, சபைக்கு வருவதால் வேறு எங்கும் கிடைக்காத 7 நன்மைகள். சபைக்கு வருவதால் வேறு எங்கும் கிடைக்காத 7 நன்மைகள். 7 goodnesses of coming to church that you won't find elsewhere. 7 goodnesses of coming to church that you won't find elsewhere. அதாவது சபைக்கு வருவதால் மாத்திரம் இந்த 7 நன்மைகள் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆராயும் போது நாம் ஒருவேளை சபைக்கு வராம இருப்போம்னா இந்த நன்மைகளை நீங்க எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 7 நன்மைகள், அநேக நன்மைகள் இருக்கிறது. ஆனா நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு 7 நன்மைகளை பார்க்க போறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த 7 நன்மைகள் வேதத்தின்படி, சத்தியத்தின்படி அது எங்கதான் கர்த்தர் வைத்திருக்கிறார்? சபை கூடி வருதல்ல வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வைத்திருக்கிறார். இந்த நன்மைகளை நீங்க எந்த எஜமான்ட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. யார் உங்களுக்கு அரணா இருந்தாலும், பணம் படைத்தவர்கள், ஆள் படைத்தவர்கள் கூட இருந்தாலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இல்ல நான் பயங்கரமான விசுவாசி, நான் வீட்டிலே உட்கார்ந்து ஜெபிப்பேன். நான் ஜெபித்தா அந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த இடமே என்ன பண்ணும்? நடுங்கிரும். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு வானத்தை பிளப்பார். நான் வீட்டுல தான் ஜெபிப்பேன் இருந்தாலும் நீ சபைக்கு வந்து முழங்கால் படிட்டு கர்த்தர் நியமித்த ஆலயத்துக்கு வரவில்லை, கர்த்தர் நியமித்த ஆராதனையில பங்கெடுக்க முடியாதுன்னா நீ 7 நன்மைகளை எங்கும் கண்டும் காணாதிருப்பீர்கள். வசனம் சொல்ற மாதிரி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. இது வந்து வேதத்தின்படி, இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்தின்படி நான் எடுத்திருக்கேன். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஆசீர்வாதங்களை, ஒரு சில ஆசீர்வாதங்களை சபைக்குள் மாத்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? எபிரேயர் ஆதார வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22, அப்புறம் 24, 26. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்க கடவோம். 24 வாசிங்க. 24. மேலும் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சபிமித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இணைந்து வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அல்லேலூயா. எபிரேயரை எழுதினவர் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, அங்க புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சபைக்கு வர்றது தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. என்ன பண்ணலாம்? சபைக்கு வர்றது முக்கியத்துவம் கிடையாது, கர்த்தர் ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறது முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்களால உள்ள முழுசா வர முடியாது. ஆலயத்துக்குள்ள எங்க வர முடியாது? ஆசாரிகள் மாத்திரம் தான் உள்ள வர முடியும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த திரைச்சிலையை கிழித்து எல்லா மக்களையும் உள்ள வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்ற அந்த வார்த்தையை கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல எல்லாராலையும் உள்ள வர முடியாது. தேவ பிரசன்னத்தை, ஏன்னா கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறதுனால ஆசாரியர்கள் மாத்திரம் தான் அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். மக்கள் எல்லாம் வெளியே தான் நிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னு சொன்னேன், அந்த திரைச்சல், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்து எல்லாரும் என்ன பண்ணலாம், என் சமூகத்துக்குள்ள வந்து என் சமூகத்துல ஆசாரியர்கள் மாதிரி வந்து நிக்கலான்ற பாக்கியத்தை கொடுத்தார். அப்ப இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த ஃப்ரீடத்தை என்ன பண்ணிட்டாங்க? அலட்சியமா எடுத்துக்கொண்டார்கள். அந்த முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு காலத்துல பல ஆயிரம் வருடங்களாய் போக முடியாம இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எங்க வர? கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை அவங்க புரிந்து கொள்ளாம அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
அப்ப இந்த எபிரேயர் எழுதினவர் சொல்கிறார், நீங்க என்ன பண்ணாதீங்க, அலட்சியப்படுத்தார்கள். உங்களில் ஒரு சில சபை கூடி வருதல் என்ன பண்ணிட்டாங்க, விட்டு விடுகிறார்கள். அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா கர்த்தர் இது நம்மை பெரும் பாக்கியமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவ சமூகத்துக்கு முன்னாடி வரத. அதனால என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீர்கள் சொல்லி அவர் ஒப்பிடுறார். பாருங்களேன் 24 வசனத்தை எதை ஒப்பிடுறார் பாருங்க. 5வது வசனம் 25 பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிற நாளானது சமீபித்து வருகிறதை நீ எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது, இல்லைன்னா உன்னுடைய மரணம் மிக சமீபமாய் இருக்கிறது. இதை நீ அறிய அறிய நீ எதை விடக்கூடாது, சபை கூடி விடுறதை விட்டு விடக்கூடாது. கர்த்தர் திடீர்னு வந்துட்டார்னா, உனக்கும் ஆண்டவர் கர்த்தர் நியமித்த ஆலயத்துல நீங்க இல்ல அப்படின்னா கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போக முடியாது, நீ தேவனுடைய நித்திய வீட்டுல தங்கி இருக்க முடியாது. ஆனா சபை கூடி விடுதல விட்டு விடாதீங்க. அப்படி ஒருவேளை விட்டு பின்வாங்கி போவானா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்களை எப்பெல்லாம் பாக்குறீங்களோ உங்களுக்கு என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய நாட்கள் இந்த பூமியில என்னைக்கு முடியும் தெரியாது. அதனால சபை கூடி விடுறத விட்டு விடாதீங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல எழுதினவர் என்ன பண்ணுகிறார், புத்தி சொல்லுகிறார். அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு பாருங்களேன். இப்ப நீ சத்தியத்தை அறிந்த நீ அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீங்கன்னா உனக்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய பலி வேற கிடையாது. சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்க. இவ்வளவு சத்தியத்தையும் உனக்கு நான் சொல்லிட்டேன், இந்த சத்தியத்தை அறிஞ்சோ நான் சபைக்கு வரமாட்டேன், ஆராதனைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு இருப்பீங்கன்னா நம்ம பாவத்தை கழுவுற பலி எது, இயேசுடைய பலி. அந்த பலியே பிரயோஜனம் இல்லாம போயிடும். நீ தெரிஞ்சே மனப்பூர்வமாய் சபை கூடி விடுதலை நீ விட்டு விடுவாயானால். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற காரியம் என்னவென்றால், இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன், பாவத்தை அவர் மன்னிச்சிருக்கான்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம், சத்தியத்தின் அறிவை பெற்றுக்கொண்ட நாம் எதை விடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய நாள் மிக சமயமா இருக்க, அலட்சியமா இருக்க கூடாது. எபிரேயர்ல அதான் சொல்றா, நீ அலட்சியமா இருக்காத. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரி கடையை போய் திறப்போம், வேலைக்கு போவோம், தூங்குவோம், அலட்சியமா இருக்காதீர்கள். ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க, அலட்சியத்தோட இருக்காதீங்க. ஏன்னா சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிந்தும் நீ மனப்பூர்வமாய் அந்த பாவத்தை செய்வீங்கன்னா அந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. அதான் 26 வசனத்தை சொல்கிறார். நீ சத்தியத்தை அறிந்து எல்லாம் தெரியும், கர்த்தருடைய வருகை இருக்கு, ஆலயத்துக்கு வர்றது மிகவும் முக்கியம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட எல்லாம் தெரிஞ்சும் நீங்க ஒரு சில காரணங்களை சொல்லிக்கொண்டு நீங்க ஆலயத்தை நிராகரித்து கொண்டு ஆலய ஜெபத்துக்கு வராம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வராம இருப்போமானால் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய இயேசுடைய ரத்தம் கூட உங்க மேல என்ன பண்ணாது, கழுவப்பட முடியாது ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப சபை கூடி வருதல் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வருகை வரும்போது கர்த்தர் காரணங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆண்டவரே எனக்கு பயங்கரமா உடம்பு வலிச்சுச்சு, உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில இருந்துச்சு, இதனாலதான் வர முடியல, நேரம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான காரியம், எனக்கு ஊழியத்துல என்னை ரொம்ப வேதனைப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா, அவிசுவாசிகள் போய் சுவிசேஷம் சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க எனக்கு நேரம் இல்லை வர முடியல, சரி அவங்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனா விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா என்ன சொல்லுவாங்க, காரணங்கள். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சபை ஐக்கியத்துல நம்மளை வளர பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. சத்தியத்தை அறிந்து நாம் விட்டுவிடுமானால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு கஷ்டம். கர்த்தருடைய நாள் மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியம் இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு டயர்னஸ் இருந்தாலும், உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு என்ன பண்ண கூடாது, ஒரு நாள் நிக்க கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நின்றாலும், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை விடாம இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடாம இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா சபை என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது, இது மனுஷனுடைய திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த விசுவாச ஓட்டத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பிரதானமான ஒரு அடித்தளம் எது தெரியுமா, சபை.
ஹalleluya. உங்களுக்கு blessing, நான் எப்பவுமே சொல்லுவேன், church is the source for all the blessing. அங்க இருந்து தான் it's a spring, அங்க இருந்து ஆசீர்வாதம் வெளியே வருகிறது. ஹalleluya. அப்ப இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னவென்றால், நாம் சத்தியத்தை அறிந்த பின்பு சபை கூடி வருதலை அலட்சியப்படுத்தாமல் பூரண கிறிஸ்தவர்களாக சபை கூடி வருதலை விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஹalleluya. சத்தியத்தை அறிந்த பின்பு சபை கூடி வருதல் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்க பூரண கிறிஸ்தவர்களாக, முழுமையான கிறிஸ்தவர்களா மாற வேண்டும்னா சபை கூடி வருதலை விட்டு விடாது இருங்க என்று வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது? வலியுறுத்துகிறது. அடுத்த கேள்வி, ஏன் நம் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது? பின்வருகிற வேற எங்கும் கிடைக்காத 7 நன்மைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது சபை கூடி வருதலை அலட்சியப்படுத்தாமல் விட்டுவிடாமல் இருக்க முடியும். ஒரு 7 நன்மைகளை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. இந்த 7 நன்மைகளை காட்டி அநேக நன்மைகள் இருக்கிறது. ஆனா அந்த 7 நன்மைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 7 நன்மைகள் நீங்க சபைக்கு வரும்போது மாத்திரம் தான் கிடைக்கும். இது வேற எங்கேயுமே என்ன பண்ணாது, எங்கேயுமே அது கிடையாது. ஹalleluya. அந்த பூமியில நீங்க எங்க போனாலும் அது கிடைக்காது என்று சத்திய வேதம் சொல்கிறது. முதல் நன்மை என்னன்னா, பாதாளத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. ஹalleluya. முதல் நன்மை, பாதாளத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. நம் சபைக்கு கூடி வரும்போது நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு விடாப்பிடியான உறவு, சபையோடு உங்களுக்கு ஆராதனைகள்ல நீங்க பங்கெடுக்கும் போது முதல் நன்மை, பிரதானமான நன்மை என்ன தெரியுமா? என்ன நன்மை? பாதாளத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. ஹalleluya. பிசாசின் கிரியைகள், பிசாசின் ஆளுமைகள், இந்த உலக காரியங்கள், பிசாசு உன் வாழ்க்கையை அழிக்க கொண்டு வருகிற எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் அது சபை கூடி வரும்போது அது முறியடிக்கப்படுகிறது. ஹalleluya. வாசிக்கலாம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹalleluya. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார் பாருங்களேன், நான் உனக்கு சொல்கிறேன், உன் மேல என்ன பண்ணுவேன்? என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு தெளிவாய் சொல்றது பாருங்களேன், சபைக்குள் இருக்கிறவர்களை எது மேற்கொள்ளாதா? எது மேற்கொள்ளாது? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நீ சபைக்குள்ள நாம் இருப்போமானால், சபையின் ஆராதனையில் நம்ம தவறாமல் பங்கெடுப்போம், சபையின் ஆராதனைக்குள் நாம் நிலைத்திருப்போம், சபையில வேறொன்று இருப்போமானால் பாதாளத்தின் வாசல்கள் உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்வதில்லை. ஹalleluya. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, மக்கள் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறார். அப்ப ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாங்க. நீங்க நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நீங்க ஒரு எலியா, நீ நல்ல ஒரு டீச்சர், நீங்க நல்ல அற்புதம் செய்கிறவர் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்கன்றார். அப்ப இயேசு சொல்றாரு, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப பேதுரு உடனே சொல்கிறார், நீங்க வெறும் எலியா மாத்திரம், தீர்க்கதரிசி மாத்திரம் கிடையாது, நீரே மேசியா. ஹalleluya. உண்மையுள்ள தேவகுமாரன், உயிருள்ள ஜீவனுள்ள தேவகுமாரன் நீர் ஒருவரே அப்படின்னு சொல்லி பேதுரு அறிக்கை செய்கிறார். அப்ப கர்த்தர் சொல்கிறார், நீ சரியா என்னை புரிந்து கொண்டதுனால உண்மையில என்ன பண்ணுவேன்? சபையை கட்டுவேன். அந்த பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது கிடையாது. நீ தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ கர்த்தரை, இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? வாயிலிருந்து எப்ப பார்த்தாலும் என்ன வரும்? ஸ்தோத்திரம் வரும், ஜெபம் வரும், ஸ்டேட்டஸ் எல்லாம் எதுவா தான் இருக்கும். ஸ்டேட்டஸ் எல்லாம் என்னது? வசனம் தான், பாட்டு தான். போய் பார்த்து பேசும்போது என்னது? கர்த்தர் என்னை பார்த்துக்குவார், கர்த்தர் என்னை விடுவிப்பார். வாயிலிருந்து கர்த்தர் கர்த்தர் வரும். ஆனா உண்மையான சத்தியம் என்ன சொல்லுது? உண்மையான சத்தியம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? சபை கூடி வரதை விட்டு. ஆனா எங்க கோட்டை விட்டுருவாங்க? சர்ச்சுக்கு வரதை கோட்டை விட்டுருவாங்க. ஸ்டேட்டஸ்ல 24 மணி நேரம் சபை தான், பாடல் தான், வாக்குத்தத்தம் தான். ஆனா என்ன இருக்காது? கர்த்தருக்கு. உங்களுக்கு என்ன சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? சரியாய் புரிந்து கொள்வாயானால் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வர விசுவாசி வாழ்க்கையில வியாதி? ஏன் பிசாசு போராட்டம்? ஏன் தொட்டதெல்லாம் வாய்க்க மாய்க்குது? ஏன் ஃபெயிலியர்? ஏன் கஷ்டம்? ஏன் வேதனை? ஏன் வேதனை? ஏன் வேதனை? முழுமையான சத்தியம் கிடையாது. ஆண்டவருக்கும் ஆலயத்துக்கும் என்ன பண்றது? ஒரு உறவு கிடையாது. கர்த்தர் எங்க வந்து ஆராதிக்கிறது கிடையாது, ஆலயத்துல வந்து ஆராதிக்க கிடையாது. நான் வீட்டுல ஆராதிக்கிறேன். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். எனக்கு அநேக கிறிஸ்தவங்களை தெரியும். வெறும் நியூ இயருக்கு, கிறிஸ்துமஸ்க்கு, ஈஸ்டருக்கு போற கிறிஸ்தவர்களை தெரியும்.
ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன், பாதாளம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். இருள், பாதாளம் என்பது எதை குறிக்குது? இருளை குறிக்குது, பிசாசின் ராஜ்யத்தை குறிக்குது, பிசாசின் ஆளுமையை குறிக்குது. ஒரு பக்கம் விசுவாச அறிக்கை தான், ஆனா இன்னொரு பக்கமும் எந்த வாழ்க்கை? பிசாசுடைய அதிகாரம் உள்ள வாழ்க்கை. இருள் அவங்க குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும். வியாதி ஒரு பக்கம் இருக்கும், தோல்வி ஒரு பக்கம் இருக்கும், வேதனை ஒரு பக்கம் இருக்கும், பிள்ளைகள் திசை மாறி கொண்டிருப்பார்கள், இனம் புரியாத வியாதி, ஒன்று மாற்றி கனவுல தூக்கம், ஒழுங்கான தூக்கம் இருக்காது. இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா, எது மேற்கொண்டுட்டு இருக்கு அவங்கள? எது அவங்கள அமைக்கி கொண்டிருக்கு? பாதாளம். ஏன்? சபைக்கு வராததுனால, தேவனுடைய ஆலயத்தில் இல்லாததுனால. நீங்க ஆண்டவர் சொல்கிறாரு பாரு, நீ என்னை சரியாய் அறிந்து கொண்டதுனால உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. முதல் நன்மை என்னன்னா, நம்ம ஆலயத்துல நிலைத்திருக்கும் போது பாதாளத்தின் வாசலுக்கு நம் வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது. பாதாளத்தின் வாசலை நம்ம முறியடித்து போய்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. வியாதியின் பிடியில நம்ம கிடையாது, கடனின் பிடியில நம்ம கிடையாது, பிரச்சனைகள் போராட்டங்கள நம்ம கிடையாது. சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம்ம யாருடைய ஆளுமைக்குள்ள இருக்கிறோம்? தேவனுடைய ஆளுமைக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த முதல் நன்மையை நம்ம அறிந்து கொள்வோம். முதல் நன்மை இது எங்குமே கிடைக்காத ஒரு நன்மை, எங்குமே கிடைக்காத நன்மை. சபையில மாத்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள கூடாது அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா, நீங்க எதுக்குள்ள இருக்கணும்? சபையாகிய தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கணும், அவருடைய செட்டையின் கீழே இருக்கணும். பாருங்க, ஒரு பருந்து, ஒரு ஈகிள் எடுத்துக்கோமே, ஈகிளுடைய குட்டியை யாராலையும் திருட முடியாது. அது சட்டைக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணிரும்? அது கண்ணை கொத்திரும். ஒரு மனுஷன் எடுத்துட்டு போனாலும் அவனை தேடி வந்து என்ன பண்ணிரும்? கொத்திடும். அதே போல ஆண்டவர் சொல்றார், வசனம் சொல்லுது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சி. நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருப்போம்னால் அவர் நமக்கு பட்சியாக இருக்கிறார். அவருடைய செட்டை கீழே இருக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள், பிசாசின் காரியங்கள் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் தொட முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரிகிறது? அதான் முதல் நன்மை. அல்லேலூயா. அந்த நன்மை எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் உன்னையோ, உன் குடும்பத்தையோ, உன் சந்ததியோ தொட முடியாது. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்களேன், அதிலேயே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை சாவிய நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சபைக்குள் வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அடுத்த அதிகாரம் என்ன? பரலோகத்தின் சாவியை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தப்ப எதை பிடுங்கி கொண்டார்? பாதாளத்தை வென்று விட்டார். போய் பிசாசுடைய, பாதாளம் என்பது பிசாசுடைய இடம். மரித்தவர்களை, ரட்சிக்கப்படாதவர்களை எங்க கொண்டு வைப்பான்? பாதாளத்துல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம இந்த பூமியில இருந்து மரிக்கும் போது 2 இடத்துக்கு போவோம். ஒண்ணு பரதேசி. பரதேசி என்பது கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தலம். அங்க சமாதானம் நிறைந்த இடம். அது ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு வரவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க போகிற இடம். ஆனா ரட்சிக்கப்படாதவர்கள் எங்க போவாங்கன்னா பாதாளத்துக்கு போவாங்க. அங்க வேதனை நிறைந்த இடம். அது யார் வச்சிருக்காது? பிசாசு வச்சிருக்கிறான். அப்ப இயேசு மரித்த போது, உயிர்த்தெழுந்த போது எதை மரித்து உயிர்த்தெழுந்தார்? எதை தோற்கடித்தார்னா, பிசாசு கையில வைத்திருந்த பாதாளத்தை அவர் பிடுங்கி கொண்டார். பாதாளம் தோற்கப்பட்டு விட்டார். அப்ப அந்த பரலோகத்தின் சாவியை யார் கையில கொடுக்கிறாராம்? சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள தருகிறார். அல்லேலூயா. நம்ம எதை கட்டுறோமோ அது பரலோகத்தை கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தை கட்டவிழ்க்கப்படும். இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மை பிசாசால ஆள முடியாது. அதாவது பிசாசால, சிம்பிளா சொன்னா எதை பத்தினா, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அவன் நம்மை கட்டி வைக்க முடியாது. ஏன்னா அந்த சாவியை கர்த்தர் நம்ம கையில கொடுத்து விட்டார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை பிசாசால கட்ட முடியாது. தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களால கட்டவிழ்க்க முடியும். ஏன்னா திறவுகோல் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆலயத்துக்கு வரவங்க கைகளில் திறவுகோலை வைத்திருக்கிறார். வியாதியில உன்னை கட்டி வைத்திருக்கிறானா? திறவுகோல் உன் கையில் இருக்கிறது. வியாதியை இயேசுவின் நாமத்தால கட்டவிழ்க்க முடியும். போராட்டத்துல கட்டி வைத்திருக்கிறானா? போராட்டங்களை இயேசுவின் நாமத்தை கட்டவிழ்க்க முடியும். தாமதங்களை கட்டி வைத்திருக்கானா? எங்கு திரும்பினாலும் தாமதங்களை கட்டி வைத்திருக்கானா? தாமதங்களை கர்த்தர் கொடுத்திருக்க திறவுகோலால என்ன பண்ண முடியும்? திறக்க முடியும். பொருளாதாரம், நெருக்கங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? உடைத்து ஆசீர்வாதத்தை திறக்க முடியும். அல்லேலூயா. அதாவது அர்த்தம், முதல் நன்மை என்னது? பாதாளம் என்ன பண்ணாது? பாதாளத்துடைய வல்லமைகள், அதான் போட்டிருக்கு. என்னது? பாதாளுடைய பவர்ஸ்.
இருளோடைய டார்க்னஸ் உடைய பவர் நம்ம மேல கிடையாது. ஆராதிக்கிறவங்க ஆலயத்துக்கு வரவங்க மேல கிடையாது. ஹல்லேலூயா. இரண்டாவது நன்மை, சீக்கிரம் பார்த்து கடந்து போவோம். எங்கும் கிடைக்காத இரண்டாவது நன்மை, ஆலயத்துக்கு வரும்போது நம்மை கண்காணிக்க பராமரிக்க மேய்ப்பர்கள் உள்ளனர். ஹல்லேலூயா. நம்மளை கண்காணிக்க பராமரிக்க மேய்ப்பர்கள் உள்ளனர். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிமா. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இங்க பாருங்க, அடுத்த இரண்டாவது நன்மை என்ன அப்படின்னா, நாம் ஆலயத்துக்குள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதமாக பிசாசு உங்களை நரகத்துக்கு தள்ளிவிடாதபடி, பிசாசு உங்களை கயிற்று போட்டு பாவத்துக்குள் ஈர்க்கப்பட விடாதபடி உன் ஆத்துமாவை பாதுகாக்க கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நன்மை பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதுல நினைக்கலாம், என்ன நன்மை, ஊழியக்காரங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை, நீங்க புரிக்கலாம், யோசிக்கலாம். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது பாருங்களேன், இந்த 28வது வசனம் பாருங்களேன். என்னது? ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம் இருக்கிற அனைவரையும் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து எதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார்? இருளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்டெடுத்த நம்மளை மறுபடியும் பிசாசு தொட விடாதபடி கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்னா, சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் மேலே எச்சரிக்கையார். பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்களை உண்டு பண்ணி ஆத்துமாக்கள் ஆடுகளாகிய உங்களை மறுபடியும் பிசாசு தந்திரத்தினாலேயோ இல்லைன்னா வஞ்சகத்தினாலேயோ உங்க ஆத்துமாக்களை காவு வாங்கி விடாதபடி கர்த்தர் யாரை வைத்திருக்கிறாரா? கண்காணிகளாக யாரை வைத்திருக்கிறார்? மேய்ப்பர்கள். அதான் அந்த பாயிண்ட் நான் போட்டிருக்கேன். கண்காணிகளும் நம்மை கண்காணிக்க பராமரிக்க மேய்ப்பர். மேய்ப்பனுடைய வேலை ரெண்டு வேலை. என்ன தெரியுமா? ஆடு மேய்ப்பன்னா யாரு? ஆடு மேய்க்கிறவங்க. ஆடு மேய்ச்சவங்களுக்கு தெரியும். அவங்க ரெண்டு காரியத்தை பிரதானமாய் பண்ணுவாங்க. ஒண்ணு என்னன்னா, ஆட்டுக்கு நல்ல உணவை கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? நல்ல உணவு டெய்லியும். அதுக்கப்புறம் வியாதி வராம இருக்க ஒரு சில உணவுகளை கொடுப்பாங்க. அடுத்து இதுதான் பிரதானமான முதல் வேலை, என்னது? உணவு ஊற்றுற வேலை. இன்னொன்னு பிரதானமான வேலை என்னன்னா, அந்த ஆட்டை யாரும் திருடி விடாதபடி அவங்க பாதுகாத்து கொண்டே இருப்பாங்க. அதான் கையில குச்சியை வச்சு கொண்டே இருப்பாங்க. மேய்ப்பர் எங்க இருந்தாலும், ஆடு மேய்ச்சிட்டாலும் அங்க மேய்ப்பர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆடை கூட என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இதே போலதான் கர்த்தர் உங்களை மரணத்திலிருந்து, பிசாசிலிருந்து, உங்களை பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து தன்னுடைய ரத்தத்தால் உங்களை அவருடைய சட்டையின் கீழே வைத்து விட்டார். ஆனா பிசாசு எப்பொழுதும் ஓநாயை போல அவங்க என்ன பண்ணுவான்? மறுபடியும் சாப்பிடாம எப்படிதான் இருப்பான்? எப்படிதான் இருப்பான்? எப்பொழுதும் அதான் வசனம் சொல்லுவாங்க, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி கொண்டு இருப்பான், மறைந்திருப்பான். எப்ப சாப்பிடலாம்? நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓநாய்கள், பவுல் சொல்கிறார், நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா தெரியும், ஓநாய்கள் எழும்புவாங்க. எழும்பி உனக்கு தவறான உபதேசங்களை போதித்து உன்னை மறுபடியும் எதுக்குள்ள கொண்டு போக பாப்பா? எதுக்குள்ள கொண்டு போக? பாவ வழிக்குள்ள கொண்டு போக பாப்பான். அதை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்கிறார்? சபையின் மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்குதான் கர்த்தர் சபையினுடைய மேய்ப்பர்களை இன்னைக்கு ஊழியர்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். எதற்கு? அதான் உங்களை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆத்துமாவை கண்காணிக்க. நீங்க எங்கேயாச்சும் நீ வழி மாறும் போது அந்த வழியை என்ன பண்ண, சரி பண்ண, உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல, சரியான உணவை ஊட்ட. இப்ப ஆலயத்துக்கு வரோம், இதெல்லாம் என்ன மேய்ப்பர் என்ன பண்றோம்? உங்களுக்கு ஆவிக்குரிய உணவை ஊட்டி கொண்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில விசிட்டிங் வரும். எதற்கு விசிட்டிங் வரும்? உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை அறிந்து உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல. உங்க வாழ்க்கை வழி மாறும்போது, திசை மாறும்போது, ஓநாய்கள் உன் வாழ்க்கைக்குள் வரும்போது, பிசாசு ஓநாய்களை போல உள்ள மனுஷங்களை உன் வாழ்க்கையில வரும்போது, அந்த ஓநாய் கூட்டத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிறதுக்காக கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்? எங்கள் இருவரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியம் எங்க கிடைக்கும்? சபையில தான். யோசித்து பாருங்க. வேலை செய்யற கம்பெனியில ஒரு தொழிலாளி வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துல ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, அந்த எஜமானன் கவலைப்படுவார். அங்கேயாச்சு அந்த இடத்துல வேளால போட்டுட்டு
போய்கிட்டே இருப்பா. இதான ஒரு வேலை சில இடத்துல நடக்குது. நான் ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இன்சூரன்ஸ் போடுறவங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க சர்ச்ல நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. அதான் எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சு. இப்போ இன்கேஸ் இது எதுக்கு குரூப் இன்சூரன்ஸ் போடுவாங்க, கம்பெனி இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்க இன்சூரன்ஸ் போட்டுடலாம். திடீர்னு அவங்க ஏதோ ஒரு ஆபரேஷன்னால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, ஆனா கையில காசு இல்லை. ஆனா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உடனே 3 நாள் 4 நாள் கழிச்சு வேலைக்கு வந்துடலாம். உங்க வேலை பாதிக்கப்படாது. அப்பதான் யோசித்தேன் பாருங்களேன். அப்ப உலகத்துல இருக்கிற கம்பெனி கூட எதுக்கு இன்சூரன்ஸ் போடுது, அவன் வேலை பாதிக்கப்பட்ட கூடாது, அதற்காக நமக்கு என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் போடலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபை ஒன்று மாத்திரமே எதையும் எதிர்பார்க்காம உங்க ஆத்துமாவை நித்தியத்துக்கு கொண்டு போகணும். என்ன பண்றது, உங்களுக்காக ஓடுகிற ஆத்துமாக்கள் ஊழியர்கள் மாத்திரமே. எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய ஆத்துமா நித்தியத்துக்கு போகணும். ஓனாகிய உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. உங்களுக்கு சரியான ஆலோசனைகளை கொடுக்க உங்களுக்காக ஓடுகிற, உங்களுக்காக கண்காணிய இருக்கிறவர் யார் மாத்திரம் தெரியுமா, உங்க சபையில் உள்ள ஊழியர்கள் மாத்திரம். இதான் எங்குமே கிடைக்காத 2வது நன்மை. அல்லேலூயா. நீங்க உலகத்துல அன்புக்காக எங்கெங்கயோ ஏங்கி கொண்டு இருக்கிறான். நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன். ஆனா நம்ம தேடி ஊழியர்கள் வீட்டுக்கு தேடி அன்பு செலுத்துவோம், அந்த அன்பை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனா நண்பன் எங்கெங்கயோ தேடிட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ்ட கிடைக்கல, அவங்ககிட்ட கிடைக்கல, இவங்ககிட்ட கிடைக்கிற. உங்களை நேசிக்கிற ஊழியர்களுடைய அன்பை என்ன பண்ணுங்க, அதை மதிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கர்த்தர் சபைக்கு வைத்த ஒரு பொக்கிஷம், கர்த்தர் சபைக்கு கொடுத்தது பொக்கிஷம். என் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறதுக்கு ஊழியரை வைத்திருக்கிறீரே. அல்லேலூயா. அதை எபிரேயர்ல சொல்லுது பாருங்க, 13:17 பாருங்க. எபிரேயர் 13:17 பாருங்களேன். உங்களை நடத்துகிறவர் உங்களை ஆத்துமாக்களுக்காக உத்தரம் பண்ணுகிறவராய் விழித்திருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், உங்களை வழி நடத்துகிற ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்களா, உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவராய் இருக்கிறாங்க. எப்படி, விழித்திருந்து. என்ன உத்தரவாதம், இந்த ஆத்துமாவை எங்க கொண்டு போய் சேர்த்துடணும், நித்தியத்துக்கு போய் சேர்த்துடணும். இந்த ஆத்துமாக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஆத்துமாக்கு தேவ வல்லமையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். வரங்களை பத்தி, கனியை பத்தி, அபிஷேகத்தை பத்தி, சத்தியத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். அதான் என்னது, உத்தரவாதம். கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாக்கு எல்லாம் யாருக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கார், எங்க கையில. ஒவ்வொரு ஆத்துமா கணக்கை ஆண்டவர் யார் கையில கேட்பார், எங்க கைகளில் கேட்பார். அதனாலதான் என்ன பண்றோம், உங்களை தேடி வருகிறது. நீங்க சபைக்கு வராரு உங்களை விசாரிக்கிறது, போன் பண்றது, உங்க விசிட் பண்றது, இதெல்லாம் எதற்கு, எதற்கு, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாளராக கர்த்தர் எங்களை நியமித்திருக்கிறார். இதுல மாபெரும் பாக்கியம். நீ சபைக்கு வரும்போது பாருங்களேன், உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு கண்காணிப்பு, சரியான கண்காணிப்பு, ஆரோக்கியமுள்ள கண்காணிப்பு கர்த்தர் என்ன பண்ணிருக்கார், சபைகளில் கர்த்தர் மேய்ப்பரை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இது யார் உண்டு பண்ணார், வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் யாரை நியமித்திருக்கிறாரா. அப்ப இந்த இடத்துல நாங்க ஊழியம் பண்ணுகிறோம் அப்படின்னா யார் நியமித்ததுனால, ஆவியானவர் நியமித்ததுனால. அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு, உங்களை கண்டிக்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறது. நீங்க வழி மாறும் போது உங்களை சிட்சிக்கிற உரிமைகளை கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு உணவு ஊட்ட உரிமைகளை கர்த்தர் என்ன பண்ணிருக்கார், எங்களுக்கு வைத்திருக்கிறார். இதை நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. அத பிரசங்கில சொல்லுது பாருங்க, ஒருவன் தனியா இருப்பவனுக்கு ஐயோ. நீங்க நினைக்கலாம் எனக்கு யாரும் தேவை கிடையாது, நானே ஜெபிச்சுக்கிறேன், நானே வளர்ந்துக்கிறேன். வசனம் தனியா இருக்கவனுக்கு என்னது, ஐயோ. 2 பேராய் 3 பேராய் இருந்தா என்னவா, ஒருத்தன் விழுந்தா இன்னொருத்தவங்க தூக்கி விட முடியும். அல்லேலூயா. நீ புரிந்து கொள்ளணும், கர்த்தர் சபையை வைத்தது நீ தனித்து செயல்பட கிடையாது. நான் தனியாதான் இருப்பேன், நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆனா ஊழியக்காரங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, எனக்கு சபைக்கு ஒரு கனெக்ஷனே இருக்காது. இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வழி நடத்திருக்க ஒரு மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சரியாய் வழிய நடத்த. உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தெரியாம இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை யாருக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார், உங்களை நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க மாம்ச கண்களில பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருப்பீங்க, ஆனா ஊழியர்கள் உங்க வீட்டுக்கு வரும்போது ஆவிக்குரிய கண்களில் ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுவார். அது ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மெய்ப்பரை, சபைக்கு மெய்ப்பரை என்ன பண்ணிருக்கார், நியமித்ததுனால. அல்லேலூயா. அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2வது நன்மை சபைக்கு வர்றதுனால, எங்கும் கிடைக்காத 2வது நன்மை ஆண்டவர் எங்க என்ன தருகிறார். 2வது நன்மை, உங்கள் ஆத்துமாவை கண்காணிக்க, பராமரிக்க கர்த்தர் மெய்ப்பர்களை வைத்திருக்கிறார். அது மகா பெரிய ஒரு நன்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் ஊழியக்காரங்க யாரு வந்தாலும் நான் வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன், உங்களை வீட்டுல கொண்டு போய் உணவு கொடுப்போம், கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தாலும். ஏன்னா அது எனக்கு ஒரு பிளெஸிங். ஒரு ஊழியர்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு நாள் 2025
போன வருஷம் மார்ச் மாதம் வீடு தேடிட்டு இருந்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா ஊழியக்காரங்க வீடு தரம் வைக்கிறாங்களே, வீடு தேடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துக்கு வீடு தேடி போனப்போ ஒரு வீடு கிடைச்சிச்சு. அப்ப ஐயப்பந்தாங்கள கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும்ல, அதனால நான் கீழே வந்து விசாரிச்சேன். கீழே இருக்கவங்க உண்மையாவே ஹவுஸ் ஓனர் அவர் தானா? ஏன்னா இங்க சென்னையில யாரையும் நம்ப முடியாதுல்ல. வீடை காட்டிட்டு காசை வாங்கிட்டு போறான், பார்த்தா ஹவுஸ் ஓனர் வேற ஆளா இருக்கிறாங்க. அப்ப கீழே வந்து விசாரிச்சேன், உண்மையாவே ஹவுஸ் ஓனர் அவங்க தானா, தண்ணி எப்படி இருக்குன்ட்டு ஒரு கீழ் வீட்டுல வந்து விசாரிச்சேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்து கதை ஓபன் பண்ணாங்க. அப்ப அவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யார்கிட்ட நான் பேசினாலும் சுவிசேஷம் அப்படியே மெதுவா நான் அறிவித்து விடுவேன். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கலாம்னு பார்த்தா அவங்க ஒரு கிறிஸ்டியன், ஆந்திரால இருந்து வந்த ஒரு ஃபேமிலி, அவங்களுடைய பொண்ணு படிப்புக்காக இங்க வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட சொன்னாங்க, நான் ஆந்திரால இருந்து வந்தேன், இங்க பக்கத்துல சர்ச் எங்க இருக்குன்னே தெரியல, அதனால 2 வருஷமா நான் சர்ச்சுக்கே போகாம இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சர்ச் பாஸ்டரா தான் இருக்கிறேன், எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சர்ச்சோட லொகேஷன் ஷேர் பண்ணி அவங்க தொடர்ந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு பிரேயர் மீட்டிங்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரேயர் மீட்டிங் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து, அப்ப அந்த பிரேயர் மீட்டிங் போகும்போதுதான் அவங்க என்கிட்ட வந்து விஷயத்த ஓபன் அப் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொரோனா டைம்ல வந்து இறந்து போயிட்டார். சரிங்களா? 4th இயர் பிரேயர் மீட்டிங், ஆமா 4வது வருஷம் நினைவு கூட்டம். அப்ப கொரோனா இறந்ததுக்கு அப்புறம் 4ல இருந்து 5 வருஷமா இந்த சிஸ்டருக்கு வந்து ஆண்டவர் மேல பயங்கர கோபம். நான் நேசித்த கணவனை என்னை விட்டு எடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு போகாம ஜெபிக்காம ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் பயங்கர ஒரு பெரிய ஒரு பின்மாற்றத்துல இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் நான் என்ன பண்ணிருக்கேன், போய் அவங்கள கதவை தட்டி அவங்கள சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்ப நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் தீமை செய்கிறவர் கிடையாது உங்க வாழ்க்கையில. அவர் உங்க கணவரை எடுக்கல. நாம் நிறைந்த பூமி, பாவம் நிறைந்த பூமி. இதனால நிறைய காரணத்தால மனிதர்கள் இறக்குறாங்க. ஆனா ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கணவர் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் உங்களை கைவிட மாட்டார். அதை விட உங்க வாழ்க்கை சூப்பராகும். அப்ப இந்த வார்த்தை உங்க மனசுக்குள்ள ஆழமாய் பதிந்து ஒரு 1.5 வருஷம் நம்ம சபைக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள். வர ஆரம்பித்தவங்க விசுவாசத்தை நல்லா வளர்ந்தாங்க, அவங்க நல்ல ஃபெய்த்ல வளர்ந்தாங்க. மறுபடியும் அவங்க கர்த்தருக்குள் என்ன பண்ணாங்க, வர ஆரம்பிச்சாங்க. போன மாசம் அவங்க மறுபடியும் ஆந்திராவுக்கு போனப்ப எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு போயிருந்தாங்க. Thank you for all your good spiritual messages which made me to stand again. உங்களுடைய வார்த்தைக்காக ரொம்ப நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த சத்திய வார்த்தை தான் என்ன மறுபடியும் என்ன பண்ணுச்சு, தேவனுக்குள்ள என்ன நிக்க செய்துச்சு அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு போனாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் மெய்ப்பர்களை வைத்திருக்கிறது எதற்கு தெரியுமா? நீ விழுந்து போற நேரத்தில் உன்னை மீண்டும் கட்டி எழுப்ப. அல்லேலூயா. ஊழியர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆலோசனை கொடுக்க எதற்குனா, நீங்க அடுத்து என்ன பண்ணணும் தெரியாத இருக்க இடத்துல கர்த்தர் கானானுக்கு கொண்டு போறதுக்கு கர்த்தர் உங்க ஊழியரை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஊழியர்கள் கொடுக்கிற ஆலோசனை, அவங்களுடைய கண்காணிப்பு, அவங்களுடைய பராமரிப்பு உங்களை எதை அடைய செய்ய வைக்கும்? ஆசீர்வாதத்தை அடைய செய்ய வைக்கும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற 2வது நன்மை. 3வது நன்மை, வேற எங்கும் கிடைக்காத 3வது நன்மை சபை கூடி வரும்போது கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, செழிப்புக்கான தொடர்க்க புள்ளி சபை. என்னது? செழிப்புக்கான தொடர்க்க புள்ளி. வாசிக்கலாம், சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. இங்க அழகாக சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்களேன், யாரு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவங்க எப்படி இருப்பாங்களா? தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யாரு ஆலயத்துக்கு விடாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு, வெள்ளிக்கிழமை ஜெபங்களுக்கு, சபையில வைக்கப்படுற எல்லா காரியத்துக்கும் விடாம வரார்களோ, யாரு நாட்டப்பட்டிருக்கிறார்கள். நாட்டப்பட்டிருக்கிறார் என்னது? சும்மா வந்துட்டு போறது கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள், அதன்படி இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? செழிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. செழிக்க பண்ணுகிறார். செழிப்புனா என்னது? எல்லாத்துலயும் செழிப்பு. பொருளாதாரத்துல, சரீரத்துல, சுகத்துல, ஆரோக்கியத்துல, படிப்புல, குடும்பத்துல, எல்லாத்திலும் செழிக்கப்பட்டிருக்கவங்க யாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். Those who are rooted in the house of God. யாரு தேவனின் ஆலயத்தில் வேரூன்றி இருக்கிறார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடி வசனம் பாருங்க, எப்படி ஆண்டவர் உங்களை செழிக்கிறாரா? 12வது வசனம், நீதிமான் பனையை போல செழித்து நிபலோனுள்ள கேதுருவை போல வருவான். அல்லேலூயா. பனை மரத்துக்கு ஒப்பிடுறார். பனை மரத்துடைய விசேஷம் என்னன்னா, அது பல நாட்கள் கனி கொடுக்கிறதா இருக்கும். பல வருடங்கள், 15 வருஷம் 20 வருஷம் கனி கொடுக்கிறதா இருக்கும். எவ்வளவு புயல், வெயில், எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் எதை சாய்க்க முடியாது? பனை மரத்தை சாய்க்க முடியாது. எவ்வளவு உயரமா வளர்ந்து தெரியுமா? எத்தனை பேர் பனை மரத்தை பார்த்திருக்கிறீங்க?
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலயத்துல நீ நாட்டப்பட்டவனாய் இருப்பாயாள் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்? பனை மரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் செழிப்பு இருக்கும். என்ன புயல், என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன இழப்பு, இயற்கை பேரிடரே வந்தாலோ உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. நாம் செழிப்பான இடங்களில் இருப்போம். அல்லேலூயா. லெபனனில் உள்ள கேதுரு மரங்கள் ஒரு விசேஷமான மரங்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுக்க, செழிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 10வது வசனம் பாருங்களேன். எப்படி ஆசீர்வதிக்கலாம்? என் கொம்பை காண்டாமரத்து கொம்பை போல உயர்த்தி புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாங்க? காண்டாமரத்தோட கொம்பு அவ்வளவு வலிமை உள்ளது. இப்ப யார் ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவ்வளவு வலிமையுள்ள குடும்பமாய் கர்த்தர் நம்மை மாத்துகிறார். அடுத்து புது எண்ணெய் எதை குறிக்கிறதுனா செழிப்பை குறிக்கிறது. ஆயில் சிம்பலைசஸ் லக்ஸுரி, அபண்டன்ஸ், ஜாய். அதாவது அந்த காலத்துல எண்ணெய் எதை குறிக்குன்னா செழிப்பு, சந்தோஷம். அதாவது நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கை பயங்கர செழிப்பா இருக்குன்னா அங்க எல்லா ஃபங்க்ஷன்லயும் எது இருக்கும்? உங்க வீட்டுல எதை வச்சுப்பாங்க? எண்ணெயை வைத்திருப்பார்கள். எண்ணெய் இல்லாத ஒரு வீடு, எண்ணெய் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் எதை குறிக்குதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் தி சைன் ஆஃப் மோர்னிங், அழுகை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, என்ன இல்லைன்னா எப்படிப்பட்ட வீடா இருக்கு? வீடு துக்கம் நிறைந்த வீடு. ஹவுஸ் ஆஃப் மோர்னிங், அழுகை நிறைந்த வீடு. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டிருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வடிக்கிறார்? செழிப்பாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதே ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்றா பாருங்க. 7வது வசனத்துல பாருங்க. 7வது வசனம். துன்மார்க்கனோ புல்லை அவனும் வளருகிறான். துன்மார்க்கனும் செழிப்பானான். துன்மார்க்கன்னா யாரு? ரட்சிக்கப்படாதவங்கன்னு வச்சுக்கோமே, உலகத்தான்னு வச்சுக்கோ. அவனு என்ன பண்ணுவான்? வீடு, காசு, பணம் அப்படின்னு என்ன பண்ணுவான்? பயங்கரமா செழிப்பான். அக்கிரம் பண்றவனும் என்ன பண்றான்? செழிப்பா. ஆனா அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவார்கள். ஆண்டவர் ஒப்பிடுறாரு பாருங்களேன். நம்ம எப்படி செழிப்போமா? என்ன மரத்தை போல? பனைமரமும் கேதுரு மரமும். இங்க துன்மார்க்கன்னு செழிப்பான். ஆனா எப்படி, எதுக்கு ஒப்பிடுறார் பாருங்க? புல்லுக்கு ஒப்பிடுறார். புல்லு அதிக வளருமா? பனைமரம் அதிக நாள் இருக்குமா? வெயில் அடிச்சா எது இருக்கும்? எது பட்டு போகும்? எது பட்டு போகாது? பயங்கரமா வெயில் அடிச்சா இது என்ன ஆயிடும்? கிராஸ் எல்லாம், புல்லு என்ன ஆயிடும்? தீஞ்சு போயிடும், இருந்த இடமே தெரியாது. ஆனா பனைமரம் வெள்ளம் வந்துச்சுன்னா புல்லு என்ன ஆகும்? உள்ள போயிடும், தண்ணிக்குள்ள போயிடும். ஆனா பனைமரம் வெள்ளத்துக்கு நடுவில் நிற்கும். காற்றுச்சுன்னா பனைமரம் இங்கிட்டும் போகும் பார்த்திருக்கலாம், ஆனா கீழே விழாது. அதான் அர்த்தம் என்னன்னா, துன்மார்க்கன் அழிந்து போவான், ஆனா நீதிமானோ பனையை போல செழிப்பான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்போம்னால் செழிக்கப்பட்டிருப்போம். தேவ பிள்ளைகளே, உலகத்தை பார்த்து ஓடாதீங்க. அதுக்குதான் நான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா வேலைக்கு போகாதீங்க, ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க. காலைல ஒரு மணி ஈவினிங் வாங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் நீ இருக்காத போது உன் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காவே அக்கிரமங்களுக்குள்ளும் துன்மார்க்கத்துக்குள்ளும் விலகி போயிடுவீங்க. செழிப்பை கொண்டு வராது. நீ ஆலயத்துக்கு போகும்போது சம்பாதிக்கலாம், ஓவர் டைம் பார்த்து சம்பாதிக்கலாம், ஆனா அந்த பணங்கள் உனக்கு வேதனை நிறைந்ததா இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீ ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பாயானால் நீ செழிப்புள்ள நபராய் இருப்பாய். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அது ஆதார வசனத்தை வாசிமா. 13வது வசனம் போட. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க எங்க செழித்திருப்பாங்களா? கர்த்தருடைய பிரகாரத்துல. அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே செழிப்பு இருக்கும். கர்த்தருடைய வீட்டை மீறி கொள்ளையிட முடியுமா பிசாசாலவங்கள? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோர்ட்யார்ட் ஆஃப் தி லார்ட். ஆண்டவர் எங்களை என்னை செழிக்க வைக்க மாட்டார். அவருடைய கரத்துக்கு வெளியே செழிக்க வைக்க மாட்டார். ஆனா உலகத்துல செழிப்பு கிடையாது, அவருடைய ஆலயத்துக்குள்ள, அவருடைய பார்வைக்குள்ளேயே நான் செழிக்கப்பட்டு இருப்பேன். யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? யாருக்கு? ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களுக்கு. செழிப்புக்காக தான் வாழ்க்கை. ஆமா, என் வாழ்க்கை செழிக்கணும், பணம் தேவைதான், ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆமா, நாம் ஏழ்மையா இருக்க அழைக்கப்படல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கடன்ல மூழ்க அழைக்கப்படல. ஆசீர்வாதம் எல்லாம் தேவைதான். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க தான் இருக்கு? ஆலயத்துக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. நீ செழிப்பு வேணும்னா உலகத்தை பார்த்து ஓடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலையை பார்த்து ஓடாதீங்க,
உறவினர்களை பார்த்து ஓடாதீங்க, டயர்டை பார்த்து ஓடாதீங்க. நீ செழிக்கப்படணும்னா நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உன்னை பெருக பண்ணி கொண்டே இருப்பா. இங்க இந்த தீர்மானத்தை எடுங்க. செழிப்புக்கு ஆதாரம் ஆலயம் தான். வசனம் சொல்லுது என்ன, நாட்டப்பட்டு இருக்கணும். எல்லாத்துலயும் செழிப்பீங்க. படிப்புல செழிப்பீங்க, ஆரோக்கியத்துல செழிப்பீங்க, பொருளாதாரத்துல செழிப்பீங்க, சுகத்துல செழிப்பீங்க, வீடு கட்டுறத செழிப்பீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். எல்லாத்துலயும் செழிப்பு எங்க இருக்கு? ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கும் போது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுவார். கர்த்தர் நம்மளை பனைய போல என்ன பண்ணுவார்? பெருக பண்ணுவார். ஆனா அவிசுவாசிக்கோ என்ன கிடையாது, அவனும் வளருவான், ஆனா அழிந்து போய் விடுவான். நீ எதை சூஸ் பண்றீங்க? எதை நீ சூஸ் பண்ண போற? நீ விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க விசுவாசினா நீ எதுக்குள்ள நாட்டப்பட்டு இருக்கணும்? ஆலயத்துல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் உனக்கு உயிர் மூச்சு மாதிரி, ஒரு ஹார்ட் பீட் மாதிரி ஆலயம். ஒரு இதய துடிப்பு மாதிரி ஆலயம். கர்த்தருக்கும் உனக்கும் ஆலயத்துக்கும் என்ன வரக்கூடாது? ஒரு பிரிவினையே வரக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? என்ன நடந்தாலும் இனி நான் ஆராதனை விட மாட்டேன்ப்பா. அல்லேலூயா. அடுத்து 4வது நன்மை, நன்றியோடு கர்த்தருக்கு முன் வர முடிகிறது. அல்லேலூயா. இந்த நன்மை எங்கேயுமே கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது நன்றியோடு கர்த்தருக்கு முன் வர உதவுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 104 வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அடுத்த நன்மை, எங்கும் கிடைக்காத நன்மை என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரகாரத்துக்குள் வரக்கூடிய நன்மை, தேவ பிரசன்னத்துக்குள் வரக்கூடிய நன்மை. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு புரியாது, சாதாரணமா தெரியும். நல்லா பாருங்க, உலகத்துல ஒரு சில பெண்களால ஒரு சில கோயிலுக்கு போக முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பெண்களால ஒரு சில கோயிலுக்கு போக முடியாது. இன்னொரு இடத்துல கடவுளை தரிசிக்கிறது என்னது, 2 நிமிஷம் கூட ஒரு ஆள் காட்ட மாட்டாங்க. 30 செகண்ட் பார்த்தாலே பெரிய விஷயம், 5 செகண்ட் பார்த்தாலே பெரிய விஷயம். அப்ப உலக காரியங்கள் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, இந்த உலக கடவுள் எப்பேற்பட்டவரா இருக்கிறார்? கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கார்? மகா பெரியவரா இருக்கார். அவர்கிட்ட யாரால போக முடியாது? மனுஷனால போக முடியாது. மனுஷனால கடவுளை தனக்குள்ள வச்சுக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அது ரொம்ப கடினமான காரியம் தானே. ஆனா நம்முடைய சத்திய வேதம் மாத்திரம் தான் சொல்லுகிறது, என்ன கற்றுக் கொடுக்கிறது? நம் தேவனை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் அவர் நம்ம நோக்கி கூப்பிடலாம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, நான் உன் அருகில் வாசமாயிருக்கிறேன். இன்னொரு இடத்துல சொன்னா, உனக்குள்ளே இருக்கிறேன். இது எங்க மட்டும்தான் கிடைக்கும்? ஆலயத்துல மாத்திரம்தான். தேவனை ஆராதிக்கக்கூடிய நன்மை அதெல்லாம் உணரணும். நம்ம கர்த்தரை பாருங்க, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இங்க உள்ள கூட வந்திருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையால இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள அவருடைய சமூகத்துக்கு முன்பாக தைரியத்தோடு அவர் சிங்காசனத்துக்குள்ள வருகிறோம். எபிரேயர்ல சொல்லுகிறார், அவர் கிருபையுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, கிருபாசனத்துக்கு முன்னாடி எப்படி வரும்? தைரியத்தோடு, நிச்சயத்தோடு, இரக்கத்தோடு நம்மளால வர முடிகிறது. இது கர்த்தர் நமக்கு பாராட்டின மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்ல பாருங்களேன், அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆங்கிலத்தில் இன்னும் அழகா இருக்கிறது என்னன்னா, enter its gates with thanksgiving and his courts with praises. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம எப்படி வரோமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் வருகிறேன். நான் ஆலயத்துக்குள்ள வரும்போதே அவர் எனக்கு பாராட்டின நன்மைகள், என் வியாதியை எத்தனை வட்டம் போக்கினார், என்னை எப்படி விடுதலை ஆக்கியிருக்கார், என்னை எப்படி ரட்சித்திருக்கிறார், எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கார், இத்தனை வருடங்கள் எவ்வளவு நன்மைகள் எனக்கு செய்தாரே, அதெல்லாம் நினைத்து பார்த்து உள்ள ஆராதிக்கணும். இந்த நன்மை எவ்வளவு பெரிய நன்மை. இந்த இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஜெபிக்கும் போது எப்படி இருக்க மாட்டீங்க? நீங்க எல்லாரும் மௌனமா இருக்க மாட்டீங்க. ஆராதிக்கும் பாடல் பாடும்போது உங்க நாவுகள், உங்க சரீரம் மௌனமா இருக்காது. உங்களுக்கு நன்றி இருந்த இதயத்தோடு நம்ம அவருடைய நாமத்தை, அவருடைய பிரகாரத்தில் அவருடைய புகழ்ச்சியோடு என்ன பண்ணுவேன்? பிரசித்தப்படுத்துவேன். அவர் நாமத்தை நான் உயர்த்துவேன்னா உங்களுடைய உடம்பு சும்மா இருக்காது, உங்க நாவு சும்மா இருக்காது, கை கால் ஆண்டவரை தூச்சு கொண்டே இருக்கும். மகா பெரிய நன்மைங்க, மகா பெரிய நன்மை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னாடி நிக்க,
அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவரை துதித்து பாட, நீ செய்த நன்மைக்காக நன்றி என்று சொல்றது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? அது யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கு? ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. துதியின் சத்தத்தை எத்தனை பேர் இனிமேல் துதிக்க போறீங்க? ஆலயத்துக்குள்ள வந்து நான் துதிப்பேன், ஜெபிப்பேன், சத்தமா சொல்லுவேன், நன்றின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. என்னைக்குமே அப்படியே இருக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. தேவைகள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றி செலுத்தாதான் அடுத்த தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. நான் சொல்ற எத்தனை பேர் புரியுது? நீங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ஒரு 5000 ரூபாய் 10,000 கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க. அடுத்து காசை வாங்கினதுக்கு அப்புறம் உங்க முகத்தை பார்த்து திருப்பி கொண்டு போனா அடுத்து வந்து காசு கேட்கும்போது தருவீங்களா தர மாட்டீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்ப பண தேவைக்காக உங்க வீட்டுல வந்து நிக்கிறாங்க, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு 2000 ரூபாய் கொடுத்துடுறீங்க. 2000 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்து வரும்போது உங்களை அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட்டாங்க, இல்லைன்னா உங்களை பத்தி பின்னாடி பேசிட்டாங்க. அடுத்து ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் 1000 ரூபாய் கேட்டு வராங்க, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்? நான் செஞ்ச நன்மைக்கு ஒரு நன்றி இல்ல. இப்ப மனுஷனாகிய நமக்கே இருக்கும்போது கர்த்தர் எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அப்ப அந்த நன்மையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துறதோட வந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 84:10 பாருங்க. 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செலுத்தும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். எவ்வளவு அழகா சங்கீதக்காரர் சொல்றார். 1000 நாள் வாழ்றத பார்க்கணும், அதெல்லாம் ஒப்பே ஆகாது ஒரு நாள் வந்து நான் ஜெபித்துட்டு போறது. அடுத்து சொல்றேன், ஆகாமிய கூடாரம் அப்படின்னா என்னன்னா, wicked person, உலக பாவத்துல வாழ்றத காட்டிலும், அதை தெரிந்து கொள்றத காட்டிலும் எதை நான் தெரிந்து கொள்றேன்? உங்களுடைய ஆலயத்துல வந்து காத்திருக்கிறத நான் தெரிந்து கொள்கிறேன். உலக இச்சைகளை தெரிந்து கொள்றத பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸை தெரிந்து கொள்றத பார்க்கலாம். அங்க போறேன், இங்க போறேன், சர்ச்சுக்கு ஒரு நேரத்துல கல்யாணத்துக்கு போனேன், சர்ச்சுக்கு ஒரு நேரத்துல அங்க பார்க்க போனேன், இவங்களை பார்க்க போனேன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீச் போனேன், அதை பார்க்க போனேன், இதை பார்க்க போனேன். அந்த உலக காரியத்தை பார்க்கிலும் எதை தெரிந்து கொள்றது? அதுவா இதுவானா நான் எதை தான் தெரிந்து கொள்வேன்? தேவனுடைய ஆலயத்தை தான் தெரிந்து கொள்வேன். ஏன்னா அதை காட்டிலும் உங்களுடைய ஆலயத்தை வாழ்றது மிக பெரிய சாக்கியம். இந்த பாக்கியம் யாருக்கு தந்திருக்கிறார்? உங்களுக்கு, எனக்கு. அதனாலதான் ஆராதனை நம்ம என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்து 5வது டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். 5வது நன்மை. இந்த நன்மைகள்லாம் என்ன சொன்னேன்? வேற எங்கேயாச்சும் கிடைக்குமா? நன்மைகள் ஆலயத்தை தவிர்த்து வேற எங்கேயும் கிடைக்காது. அடுத்த 5வது நன்மை, நம் சுகத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம். அடுத்த நன்மை என்னது? நம் சுகத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம். வாசிக்கலாம், யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாருக்காவது வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைத்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவர்கள். அப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? அடுத்த வசனம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்த ஆலயத்துக்கு வர்றதுனால இன்னும் இருக்கிற பிரதானமான இன்னொரு நன்மை என்னன்னா, யாருக்காச்சும் வியாதி இருக்குமானால் சபையாய் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வியாதிகளின் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணுகிறார்? வெளியேற்றுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம், உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? சபைகளில் வைத்திருக்கார். இந்த நன்மை எல்லாம் எங்கேயாச்சும் இருக்குதா? உங்களுக்காய் ஜெபித்தேன் பிரதர், உங்களுக்காய் ஜெபித்தேன் சிஸ்டர் சொல்லும் போது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது பாத்தீங்களே, உங்கள் வியாதிக்காக, வியாதி மாத்திரம் கிடையாது, உன் பிரச்சனைக்காக, உங்கள் வேதனைகளுக்காக, உங்கள் கஷ்டங்களுக்காக, உங்களுடைய பாடுகளுக்காக ஜெபிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? ஆலயத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கும் கிடைக்காத ஒரு நன்மை என்ன? ஆலயத்துல என்னது? உங்களுடைய வியாதிகளை போக்க கர்த்தர் ஊழியர்களை ஜெபிக்க வைத்தார். ஊழியர்கள் மாத்திரம் ஜெபிக்க போறது கிடையாது, சபையின் மக்கள் இணைந்து ஜெபிக்க போறாங்க உங்கள் வாழ்க்கைக்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய பாடுகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக யார் ஜெபிக்கிறா? சபை ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. அத வசனம் அழகாய் சொல்லுது பாருங்களேன். எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவீர்கள். எண்ணெய் பூசி யாரு? சபையின் மூப்பர்கள். எங்க கொண்டு வரணுமா? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஒருவன் உங்களில் வியாதிப்பட்டால் அவன் எங்க கொண்டு வரணும்?
ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஏன் சில நேரம் அநேக நேரத்துல வர்றது கிடையாது? என்ன ஆனதுனால? பாச தலைவலி, பாச இடுப்பு வலி, பாச வயிற்று வலி, பாச காய்ச்ச, கால்ல பிரச்சனை, எங்க வர்றது கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லி பாருங்க, வியாதிப்படுகிறவர்கள் எங்கதான் வரணுமா? வியாதி எப்ப சுகமாகும்? சபைக்குள் வரும்போது. அதான் வசனம் சொல்லுது, பிணியாளிக்கு தான் வைத்தியர் தேவை. நல்லா இருக்கும் போது யாரோ ஹாஸ்பிட்டல் போவீங்களா? இங்க போனா என்னன்னு சொல்லுவாங்க உங்களை? சந்தோஷம். எப்பதான் ஹாஸ்பிட்டல் போவோம் நம்ம? முடியாம இருக்கும்போது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலக ஹாஸ்பிட்டலை காட்டிலும் நம்மை சுகப்படுத்துகிற பரம வைத்தியர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எப்ப வியாதி இருக்கோ அப்பதான் நீ எங்க வரணும்? அதிகமா கண்ணே திறக்க முடியலையா, பின்னாடி பாய போட்டு படுங்க, எஞ்சி போகும்போது சுகமாயி போவீங்க. நான் சொல்லுங்க, அதாங்க வசனம் சொல்லுது. சபையாய் இணைந்து ஜெபிக்கும் போது, எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன நடக்குது பாருங்களேன். அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது. அதான் எப்ப? வியாதியோடு ஒருத்தவங்க உள்ள வந்தவங்களுக்காக சபை என்ன பண்ணணும்? எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். யாரங்க படுத்து கிடக்குறாங்களோ, யாரங்க வியாதியா இருக்கிறாங்களோ, அந்த நபரை எது எழுப்பும்? ஜெபம் எழுப்பும். சபைக்கு வந்து ஜெபிக்கிற ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். நாம ஜெபிப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். அதனால இன்னைக்கு வியாதி வந்துச்சுன்னு வீட்டுல இருக்கன்னு சொல்லாதீங்க. நீ வியாதி வந்தா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். பலவீனம் இருக்கு, நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்லாதீங்க. பலவீனம் போகணும்னா நீ ஆலயத்துல வந்து ஜெபிக்கும் போது, சபை உங்களுக்காய் ஜெபிக்கும் போது, உங்கள் பலவீனத்தை கத்தை எடுத்து போட்டு பாவத்தை மன்னித்து பாருங்க. சுகத்தை மட்டும் தரல, பாவ மன்னிப்பையும் கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அனுப்பி விடுகிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும், அடுத்த வசனத்துல இருக்கு என்னது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், சபையாய் இணைந்து உங்களுக்காய் ஜெபிக்கிற வேண்டுதல் உங்களுக்கு மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கும். வியாதியா இருக்கிறவங்க இந்த நன்மை வேற எங்க கிடைக்குமா? ஜெபிக்கிற ஒரு சர்க்கிளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்காய் ஜெபிக்க சபை குடும்பம் இருக்கிறது. அது யாருக்கு ஜெபிக்கும்? சபைக்குள்ள ஐக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு. நீ சபையோடு இணைந்து டிராவல் பண்ணுவீங்களா, உங்களுடைய எல்லா கஷ்டத்துக்காகவும் கண்ணீர் விட்டு கதறி உங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிற சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வருஷம் நவம்பர் மாதத்துல நமக்கு இயர் எண்டிங் பிரேயர் நடந்துச்சு. 14 நாள் ஜெபம் நம்ம வழக்கம் போல நடத்துவோம். வருஷத்தின் முடிவு ஜெபம். அப்ப ஒரு சிஸ்டர் வந்து கூட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கழுத்துல கேன்சர் கட்டி, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்திருந்தாங்க. ஒரு 35-36 வயசு தான் இருக்கும். 2 பிள்ளைங்க. கேன்சர் கட்டியோடு தான் சபைக்கு வந்தாங்க அந்த 14 நாள் ஜெபத்துக்கு. அப்ப ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் நம்ம அவங்களுடைய பேரை சொல்லி ஜெபிப்போம். சிஸ்டர் சரஸ்வதி, உங்களுக்கு ஞாபகம் தான் நம்ம ஜெபித்தது. அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்புறம் கேர்சல், புதன்கிழமை நடக்கிற கேர்சல்ல அவங்க வருவாங்க, அவங்களுக்காகவும் நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம். போன 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மறுபடியும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் எடுத்தாங்க. கேன்சர் கட்டி முழுவதும் அகற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கேன்சர் கட்டி இல்லைன்றத கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்? அவங்களுக்கு வந்திருக்கு. எதுக்கு? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். ஹல்லேலூயா. அவங்க வந்தப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்களுக்கு கேன்சர் கட்டி, கன்ஃபார்ம் கேன்சர், பேச முடியாது. இது வச்சுதான், மிஷின் வச்சுதான் பேசுவாங்க. சாப்பாடு டியூப்ல வச்சுதான் சாப்பிடுவாங்க. இப்ப சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 வாரத்தை டியூப் எடுத்துடலாம், நீங்க நல்லா சாப்பிடலான்னு இருக்காங்க. நான் அடுத்து சொல்லியிருக்கேன், நீங்க இந்த மிஷின் எல்லாமே பேச ஆரம்பிப்பீங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். அது எங்க? சபையுள்ள நம்ம இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஆசீர்வாதம் யாருக்குங்க இருக்கு? சபையோடு இருக்கவங்களுக்கு. சபையோடு இருக்கவங்களுக்கு. சபையை விடாதீங்க. சபையில எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு நன்மைகள். இதெல்லாம் வெளியே எங்கேயும் கிடையாது. சபையில இருக்கிற, சபை என்பது கர்த்தருடைய சரீரம். கர்த்தரோடு இணைக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு மாத்திரமே இந்த நன்மையை கர்த்தர் வைத்திருக்கார். It's a privileges. அதான் சொல்ல, it's a goodness. நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்காய் ஜெபிக்கிற ஒரு சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நன்மை, 6வது நன்மை, நம்மை சீர்படுத்தி தேவனுடைய பணிக்காக ஆயத்தம் செய்கிறது. அல்லேலூயா. அடுத்த நன்மை என்னன்னா, நம்மை சீர்படுத்தி தேவனுடைய பணிக்காய் ஆயத்தம் செய்கிறது சபை. வாசிப்போம். எபேசியர் 4:12-13.
பரிசுத்தவான்கள் பாருங்க, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்திற்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய பாருங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பக்தி விருத்தி அடைவதற்காகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அப்போஸ்தலராகவும், அப்படியே அடுத்த உள்ள எல்லா சுவிசேஷகர், போதகர், டீச்சர்ஸ் வரும். பாருங்க, வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க. அடுத்து சபையிலிருந்து வருகிற இன்னொரு 6வது நன்மை என்னன்னா, பரிசுத்தவான்கள் எது சீர் பொருந்தும் பொருட்டு. என்னதுங்க சீர் பொருந்தும் பொருட்டு? ஆனா பாருங்க, கர்த்தர் சபையை எடுத்து வச்சிருக்காரா நம்மை பக்குவப்படுத்த, நம்மளை சரி செய்ய. என்ன சரி செய்ய? நம்முடைய கெட்ட குணங்கள், கெட்ட காரியங்கள் இதெல்லாம் நீக்கி போட்டு நம்மளை சரி செய்யணும். எதற்கு சரி செய்யணுமா? வசனம் சொல்லுது, சுவிசேஷ வேலைக்காக. எப்படி கர்த்தர் நம்மை மரணத்திலிருந்து விடுவித்தாரோ, மரணத்திலிருந்து விடுவித்த என்னை பரிசுத்தப்படுத்தி வெளிச்சமாய் மாத்தி, மற்றவர் எத்தனை பேர் மரணத்தின் பிடியில் இருக்கிறாங்களோ அவங்களை மீட்டெடுக்க கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? நீ தேவனுடைய பணிக்காய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் சீர் செய்யப்படாம நீ ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டாதான் நீ ரட்சிப்புக்குள்ள ஆத்மாவை நடத்த முடியும். நீங்கள் பரிசுத்தமா இருந்தாதான் மற்றவங்களை பரிசுத்தத்துக்குள்ள வழி நடத்த முடியும். கர்த்தர் அதுக்கு எதை வைத்திருக்கிறார்? சபையை எதற்கு வைத்திருக்காரா? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அதான் பவுல் சொல்லுகிறார், உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனா அந்த ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையணும். அதுக்கு என்ன பண்ணு? பிரயாசப்படு. அந்த ரட்சிப்பை பரிபூர்ணம் அடைய செய்கிற ஸ்தலம் எது? சபை. அதனாலதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன், நான் வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதிக்கிறேன், வீட்டுக்குள்ளே அது என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. விசுவாசிகள் வளர முடியாது. நான் வீட்டிலே இருக்கிறேன்னா வளர முடியாது. நான் வீட்டிலே பைபிள் வாசிக்கிறேன், வளர முடியாது. கர்த்தர் ஏன் சபைக்கு வைத்திருக்காரா? பரிசுத்தவான்களை சீர் பொருந்து பொருட்டு பண்ணுகிற இடம் எது? சபை. அது கர்த்தர் நியமித்தவர்கள் யார் யாரு? சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், மேய்ப்பராகவும், போதராகவும் பயன்படுத்துகிறார். இந்த 5 இன்ஸ்டிடியூஷன் எங்க வேலை செய்யும்? கர்த்தர் நியமித்த மேய்ப்பர்கள் மேல வேலை செய்யும். சில நேரத்தில் உங்களை அப்போஸ்தலரால் அனுப்பிவிடுவோம். ஊழியர்களாய் உருவாக்கி, மிஷனரியா உருவாக்கி இப்ப சபை ஆரம்பினா என்ன பண்ணுவோம்? அனுப்பிடுவோம். சிலருக்கு தீர்க்கதரிசிகளாக, உங்களுக்கு இருக்கிற வரங்கள், கிரியைகள், உங்களுக்கு இருக்கிற தாளந்துகள் எல்லாம் தீர்க்கதரிசனமாக சொல்லி கர்த்தர் பயன்படுத்த. அடுத்த சிலரை சுவிசேஷகராக, சுவிசேஷம் அறிவிக்கிறது எப்படின்னு, சுவிசேஷம் ஸ்தாபிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? சொல்லிக் கொடுப்போம். சிலரை மேய்ப்பராக, போதகராக. அப்ப கர்த்தர் இதெல்லாம் எங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்? சபைகளில். நீங்கள் சீர் பொருந்தணுமா? நீ பரிசுத்தமா இருக்கணுமா? தேவனுக்கு உகந்த வாழ்க்கை உனக்குள்ள வெளிப்படணுமா? பாவ பிடியிலிருந்து எப்படி வெளியே வரன்னு கத்துக்கணுமா? மறைமுகமான பாவங்களில் வெளிவர எப்படி கணுமா? அதை செய்யக்கூடிய ஒரே இடம், உன்னை சீர் பொருந்தப்படுகிற ஒரே இடம் தேவன் நியமித்த சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சபைக்கு வந்து உட்கார்றது முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? தேவனுடைய பணிக்காக உங்களை நியாயத்தைப்படுத்திடணும். நீ ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள வழி நடத்தாவிட்டால் உங்க கிறிஸ்தவ ஓட்டம் நிறைவடையாது. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு ஆத்துமாவாலும் வழி நடத்தல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டார். சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும்னால் சீர் பொருந்த வேண்டும் முதலாவது. ரெண்டாவது என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பணிக்காக. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். 12வது வசனம் போடுமா? ஃபர்ஸ்ட் சீர் பொருந்தணும். அடுத்து என்ன? சுவிசேஷ வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன ஆகணும்? பக்தி விருத்தி அடையணும். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, யூ மஸ்ட் பில்ட் அப். கட்டி எழுப்பப்படணும். எதற்கு? தேவனுடைய பணியை செய்ய கட்டி எழுப்பப்படணும். எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஆத்துமாவை ஆதாயம் பண்ண தெரியாது, அப்படி இருக்கக்கூடாது. சபை கர்த்தருடைய சரீரத்தை கட்டி எழுப்ப என்ன பண்ணணுமா? பக்தி விருத்தி அடைய வேண்டும். முதல் சீர் பொருந்தணும், அடுத்து கட்டப்பட வேண்டும். சொல்லுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்யூப், பில்ட். சொல்லுங்க, எக்யூப். எதற்கு எக்யூப் ஆகணும்? தேவனுடைய பணியை செய்ய. அடுத்து என்ன பண்ணும்? கட்டப்பட வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? அப்ப இந்த நன்மை எங்க மாத்திரதான் நடக்குது? நல்லா புரிந்து கொள்ளணும். நீ சபைக்கு வரும்போதுதான் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புறார். நீ சபைக்குள்ள இருக்கும்போதுதான் கர்த்தர் உங்களை சீர் பொருந்து பண்ணுகிறார். நீ சபைக்குள்ள இருக்கும்போதுதான் தேவனுடைய பணிக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீ சபைக்குள்ள இருக்கும்போதுதான் கர்த்தர் வரங்களையும் கனிகளையும் கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப சபையை கர்த்தர் பக்தி விருத்திக்கு நேராக நடத்துகிறார்.
உங்களை நீ உருவாக்கப்பட எது தேவை உங்களுக்கு? யாரும் உங்களை உருவாக்க முடியாது. சபையில கட்டி எழுப்பப்பட்டுட்டு வீட்டுல போய் ஜெபிக்கணும், வீட்டுல போய் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? ஹல்லேலூயா. அடுத்த 6வது நன்மை என்ன சொன்ன? நம்மை சீர்படுத்தி தேவனுடைய பணிக்காய் நம்ம ஆயத்தம் செய்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து கடைசி நன்மை இதை சொல்லி நான் முடிச்சு விடுகிறேன். கடைசி நன்மை பாருங்க, பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் சமாதானமும் தருகிறது. ஹல்லேலூயா. அடுத்து சபை இருந்து வருகிற அடுத்த 7வது நன்மை என்ன பாருங்களேன், பரிசுத்த ஆவியின் ஆறுதலும் அடுத்து என்னது? சமாதானத்தையும் தருகிறது. வாசிங்க அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் அங்க இஸ்ரவேலை சுத்தி இருந்த எல்லா நாடுகளும் இந்த சபைகளுக்கு சமாதானம் பெற்று பாருங்க, எல்லா சபைகளும் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் என்ன பண்ணுச்சு? நடந்து பெருகின. ஹல்லேலூயா. வசனம் அடுத்து அழகா என்ன சொல்லுது பாருங்க, சபைக்குள்ள இருந்த சபைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் எதை கட்டளையிட்டாராம்? சமாதானத்தை கட்டளையிட்டார். அடுத்து என்ன கட்டளையிட்டாராம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கட்டளையிட்டாராம். அடுத்து பரிசுத்த ஆவியின் ஆறுதல். பரிசுத்த ஆவியானவர் அவங்களை ஆறுதல் படுத்திக் கொண்டே இருந்த அந்த பிரயாணத்துல, உபத்திரவத்தின் மத்தியில. ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க நடக்குது? சபையில. சபையில கிடைக்கிற 7வது நன்மை, எங்கேயும் கிடைக்காத நன்மை என்னன்னா, உன் குடும்பத்துல சமாதானம் கர்த்தருடைய ஆலயத்தில் மாத்திரமே இருக்கிறது. சமாதானத்தை தேடி எங்கெங்கயோ அலைந்து கொண்டு இருக்கிறீங்க. என் வீட்டுல கடன் இருக்கிறதுனால சமாதானம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வீட இஎம்ஐ கட்டி முடிக்காதனாலதான் வீட்டுல குழப்பம். இன்னும் என் வீடு ஒண்ணு பழசா இருக்கு, அதை கட்டாதனாலதான் குழப்பம். இன்னும் வாகனம் வாங்காதனால குழப்பம். என் வீட்டுல என் மனைவியோட தேவையை சந்திக்க முடியல, என் கணவனுடைய தேவையை சந்திக்க முடியல, பிள்ளைகளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ண முடியல, சந்திக்க முடியல. இதனாலதான் குழப்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நிறைவானாலும் வீட்டுல சமாதானம் இருக்காது. ஏன்னா அந்த சமாதானம் எங்க இருக்குது? தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயத்தை விடாமல் ஆராதிக்கிற நபராய், கர்த்தருடைய ஆலயத்தில் விடாம நீங்க இருப்பீங்கன்னா, சபையோடு நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறா எல்லா சபைகளிலும், சபையில இருந்த விசுவாச குடும்பத்திலும் கர்த்தர் எதை கட்டளையிட்டாரா? சமாதானத்தை கட்டளையிட்டார். உங்க வாழ்க்கைக்குரிய சமாதானம் எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவரை நீ விடாமல் ஆராதிக்கும் போது. ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார் பாருங்களேன், சபையோடு இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறார். அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயந்து உங்க வாழ்க்கை இருக்கும். கர்த்தருடைய கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, இந்த காரியத்தை நான் ஈடுபட மாட்டேன். கர்த்தருடைய கண் என் மேல் நோக்கமா இருக்கு, இந்த வழிகளில் சொல்ல மாட்டேன், இந்த நபர்களோடு பேச மாட்டேன், இந்த இடத்துல நான் தரித்திருக்க மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில ஞானம் வரும். ஞானம் வந்தாலே என்ன வந்துரும்? செழிப்பு, ஆசீர்வாதம், ப்ராப்ளம் சால்விங், உன் வீடை கட்ட, உன் தரத்தை உயர்த்த எல்லாரும் வந்துரும். இதெல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறது. அது எங்க ஆரம்பிக்குது? சபையோடு இருக்கும்போது. பாருங்க, சமாதானத்தை அடுத்து எல்லாத்துக்கும் மேல எதை தருகிறார்? பரிசுத்த ஆவியின் ஆறுதலை தருகிறார். நீ ஆறுதல் அற்று இருக்கிறீங்களா? பிள்ளைங்க கண்டுக்கல, கணவர் கை புரிஞ்சுக்கல, மனைவி புரிஞ்சுக்கல, பெற்றவங்க கை விட்டுட்டாங்க, கடைசி காலத்துல யாரும் பாக்குறது இல்ல, நான் தனியா இருக்கிற. சபையோடு இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியின் ஆறுதல் உங்களுக்கு இருக்கிறது. The comforter is comforting you when you are in the house of God. ஆவியானவர் உங்களை தேற்றிக் கொண்டே இருப்பார். எப்ப? நீ ஆவியானுடைய ஆலயத்தில் தரித்திருக்கும் போது ஆவியானவர் உங்களை தேற்றவாளராய் இருப்பார். எதை நான் சொல்கிறது புரியுது? இந்த நன்மை எல்லாம் எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? சபையின் ஆராதனையில இருக்குது. நீ சபையோட ஆராதனையை ஒரு நாள் விடாதீங்க. எவ்வளவு நன்மைகள் பாத்தீங்களா? இந்த நன்மைகள் எல்லாம் நீங்க எங்க போனாலும் கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. ஏன்னா எடுத்த எல்லா வசனமும் எதை ஒப்பிட்டு எடுத்தது சொல்லப்பட்டிருக்கு? சத்திய வேதம். சபையோடு இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம், சபையோடு இணைக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீங்க ஒப்பு கொடுங்க. ஒரு 52 ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் சமூகத்துல இருப்ப ஜெபங்கள், வெள்ளிக்கிழமை ஜெபங்களுக்கு என் கால் ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்கும். எல்லா நாட்களிலும் இனி என் பிரையாரிட்டி உலகம் இருக்காது, இனி என்னுடைய பிரையாரிட்டி நண்பர்கள் கிடையாது, இனி என்னுடைய பிரையாரிட்டி என்னுடைய சுய சரீரம் கிடையாது, நான் கிடையாது. என்னுடைய பிரையாரிட்டியின் மேல் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த ஆலயம். அதான் ஆண்ட பவுல் அழகாய் சொல்கிறார் பாருங்க, இந்த சரீரம் யாருடையதா?
கர்த்தருடையது, இயேசுவோடதா இருக்குது. நம்ம எல்லாம் அவருடைய அங்கமா இருக்கிறோம். இந்த ஆலயம் யாருடையதா இருக்கிறது? தேவனுடையதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு, கர்த்தருடைய ஆலயத்தோடு நீங்க விடாமல் இருக்கப்படுவீங்கனால் உங்கள் குடும்பத்துல சமாதானமும் பரிசுத்த ஆவியுடைய ஆறுதலும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும், வழி எதுன்ற சத்தம் இதுவா அதுவா எல்லாத்தையும் ஆவியானவர் உனக்கு கொடுத்து 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 அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து வரங்களை கொடுத்து கொடுத்து கனியை உன் வாழ்க்கையில பெருக பெருக பண்ணி பண்ணி உன்னை நித்தமும் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஆலயத்துல மாத்திரமே இருக்குது. அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ஆலயத்துக்கு வந்தார். குடும்ப பயங்கர பிரச்சனை. அப்ப சர்ச்சுக்கு வந்தா சமாதானம் கிடைக்குன்னு சொல்லி அவர் வந்தார். வந்துட்டு பிரேயர் பண்ணிட்டு போவாரு. அடுத்து ஒரு 2 மாசம் 3 மாசம் எங்க வர மாட்டாரு. ஏன்னா வீட்டுல பிரச்சனை இருக்கும். சர்ச்சுக்கு போகும்போது பிரச்சனை வரும், வீட்டுக்கு வந்து நிப்பாட்டிடுவார். சோ இப்படியே நாட்கள் போய் கொண்டே இருந்தது. இவர் 2 வருஷம் 3 வருஷம் சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு. எப்படி விட்டு விட்டு தான் வருவாரு. ஆனா என்ன பண்ணுவது, வீட்டுல சமாதானம் இல்ல, கடன் குறையில, வீட்டுல பாரம் குறையில. அப்ப ஒரு நாள் இவருக்கு ஒன்னும் புரியல. என்னடா சர்ச்சுக்கு வந்தா சமாதானம் கிடைச்சிரும், குடும்பம் கட்டப்படும் சொன்னாங்களே, கிடைக்கலன்னு சொல்லி அந்த ஊழியர்கிட்ட போய் பேசினாராம். அப்ப அந்த ஊழியர் சொன்னாரா, நீங்க உங்களை நான் சர்ச்சிலே பார்த்தது கிடையாது. இல்ல பாஸ்டர், நான் அங்க வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே ஓடிடுவேன். அப்படியே வாரம் வாரம் வருவீங்களா? இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை வேலை வந்துட்டா என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னா. அப்ப அந்த ஊழியர் ஒண்ணு சொன்னாரா, நீ ஒண்ணு பண்ணுங்க, ரெகுலரா சபைக்கு வாங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்க, ரெகுலரா வாங்க. உங்க வாழ்க்கைய முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எதையுமே எதிர்பார்க்காம வாங்க ஆலயத்துக்கு. இது வேணும் அது வேணும் எதிர்பார்க்காதீங்க, வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து கீழே மட்டும் சைன் பண்ணி வெறும் பேப்பர் என்ன பண்ணுங்க, காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போயிருங்க. இதோட அடையாளம் என்ன? ஆண்டவரே, என் பேப்பர்ல இது வேணும், ஏதாவது என் வாழ்க்கையில இது வேணும் அது வேணும்னு கேட்க கிடையாது. நீங்க என் வாழ்க்கையை எழுதுங்க, நான் என்ன பண்றேன், கையெழுத்து முன்னாடியே போட்டுட்டு நீங்க என் வாழ்க்கையை கட்டுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அந்த ஊழியக்காரர். உடனே அவர் என்ன பண்ணாராம், சரி கீழ்ப்படிஞ்சு வெறும் பேப்பர் எடுத்து கீழே கையெழுத்து மட்டும் போட்டு மடிச்சு என்ன பண்ணாராம், உள்ள போட்டு போனார். போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவரை அறியாமலே இனம் புரியாத சமாதானம் அவர் வாழ்க்கையை நிரப்பறார். அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு சமாதானம், மன்னிக்கிற குணம், நேசிக்கிற குணம் அப்படியே ரெகுலரா வர 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 அவருடைய வாழ்க்கை மாறினது. கனி அவருக்குள்ள உண்டாச்சு. முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்க வீடு கட்டப்படலன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? குடும்பத்துல ஒரு ஐக்கியம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லைன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் ஆவியானவர் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தையும், அது மாத்திரமல்ல, உன் குடும்பம் சமாதானம் மாத்திரமா இருக்க போறது கிடையாது. உங்கள் குடும்பம் பக்தி விருத்தியில கட்டப்பட்டு, உங்கள் குடும்பம் பரிசுத்தத்துல கட்டப்பட்டு, தேவனுக்கு பயப்படுற பயத்துல கட்டப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தை தேற்றளவாளரா இருந்து ஆறுதல் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதம் எங்க கிடைக்குது? சபைக்குள்ள விடாமல் வரும்போது. அல்லேலூயா. இந்த மாசம் சபையின் ஐக்கியத்தின் மாதம். இந்த மாசத்தோடு முடிஞ்சிடக்கூடாது. உங்க வாழ்க்கையோடைய குணமாய் இது மாறிடணும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அந்த மாசத்தோடு முடியறது கிடையாது. அது உங்க வாழ்க்கையுடைய கிறிஸ்துவ ஓட்டத்துடைய அங்கமாய் இது சேர்க்கப்பட உங்க வாழ்க்கை பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஷாலோம், நம்ம சபையுடைய பேரின்படி பெத் ஷாலோம், ஹவுஸ் ஆஃப் பீஸ், உன் வாழ்க்கை பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து உடைய ஆலயத்தை நான் விட மாட்டேன். என்ன நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், பிசாசு எவ்வளவு தடைக்கற்களை கொண்டு வந்தாலும், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதை, உமக்கு நேராய் என் ஆராதனை செலுத்துகிறதை நான் ஒரு நாளும் விடமாட்டேன். அல்லேலூயா. அப்படி நீ பண்ணும்போது எழுதி வைத்திருக்க இந்த 7 ஆசீர்வாதங்களையும் நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உரிமையோடு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இது நடக்கலையே, அந்த செஞ்ச ஆண்டவரே இதை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. கரங்களை எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோமாக. கண்களை மூடி 7 நன்மைகளை பார்த்தோம். இந்த 7 நன்மைகளும் நீ சபைக்கு வரும்போது கிடைக்கிற நன்மைகள், வேறு எங்கும் கிடைக்க போறது கிடையாது. எந்த மனுஷனாலையும் உங்களுடைய பிரயாசத்தினாலோ உங்களுடைய பலத்தினாலோ இதெல்லாம் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 7 நன்மைகளும் கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர் நியமித்த நன்மைகள். முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அநேக காரணங்களை சொல்லி உடைய ஆலயத்தை சபை கூடி வருவதை விட்டுவிட்ட பாவங்களை மன்னிங்கப்பா. அநேக நேரத்துல நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நான் வராம இருந்திருக்கிறேன். அநேக நேரத்துல பிரச்சனைகளால வராம இருந்திருக்கேன். அநேக நேரத்துல சோர்வுகளால வராம இருந்திருக்கிறேன். அநேக நேரத்துல பின்மாற்றங்களால வராம இருந்திருக்கேன். அநேக நேரத்துல எதுவுமே இல்லாட்டினாலும் நான் ஆண்டவரே எனக்கு தோணலன்னு சொல்லி நான் வராம இருந்திருக்கிறேன். அப்பா என்னை மன்னிப்பீராக. அப்படி நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டு விடலை பார்த்து ஆலோசனை சொல்லுங்கள். நாட்கள் சமீபமா இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது.
நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, இனி ஆலயத்துக்கு கூடி வருதே, ஆலயம் கூடி ஆராதிக்கிறதே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு நாளும் விடமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதீர்கள். கடைசி நாட்களில் ஓநாய்கள் வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. நான் வீட்டிலேயே இருக்கிறேன், நான் வீட்டிலேயே ஜெபிக்கிறேன், டிவிலேயே பாத்துக்கிறேன், இந்த வஞ்சனையான சத்தங்களுக்கு உங்களை ஈடு கொடுக்காதீர்கள். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உணர்கிறீங்க? வேதத்தின்படி இந்த நன்மைகள் சபையில மாத்திரம்தான் ஆண்டவரே இருக்கிறது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இனி இதை நான் உடன்படிக்கையா எடுக்கிறேன். எனக்கு ஆலயம் மிகவும் முக்கியம், என் ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு ஆலயம் முக்கியம், ஐக்கியம் முக்கியம் என்பதை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறேன். நீங்க சத்திய வார்த்தை எங்களோடு தெளிவாய் பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சபையால் மாத்திரம் எங்களுக்கு கொடுக்க முடிய 7 நன்மைகளை பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்த அந்த 7 நன்மையின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டவர்கள் மாத்திரமா இல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யப்பா. இனி இந்த வருஷத்தில் ஆண்டவரே சபை கொடுத்த வாக்குத்தத்தின்படியே ஒரு விரிவாக்கம், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விரிவாக்கம், மேல இருக்கிற பற்று மேல ஒரு விரிவாக்கத்தை கட்டளையிடுங்கப்பா. இனி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் வந்துட்டு போன நபர்கள் வெள்ளிக்கிழமை ஜெபங்களுக்கு வர, ஆண்டவரே சீஷத்துவ பயிற்சிகளுக்கு வர, சுவிசேஷ ஊழியங்களுக்கு வர, ஆண்டவரே அதோடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவராய் எங்கள் சபையில கத்தை எழுப்புங்கப்பா. ஒருவரும் ஆண்டவரை ஆராதனை விடாதபடி ஆண்டவரை இருக்க கத்த உதவி செய்யப்பா. உமக்கு பிரியமுள்ள ஆலயமாய், உமக்கு பிரியமுள்ள சபையாய், பக்தி விரித்து அடைகிற சபையாய் சபையை கட்டி எழுப்புங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மேல் வந்து வர்ஷிக்க பண்ணுங்க. ஊழியனாக இங்க வந்த ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம் சொல்லி வாழ்த்துவோம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.